வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்டில் ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் ரேடியேஷன் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம பார்ட் 1 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்லேருந்து பார்க்கலாம். எ பிளேட் ஹேவிங் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஈச் சைடு. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டோட ஒரு சைடு ஏரியா தான் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஹேங்கிங் இன் த மிடில் ஆஃப் அ ரூம் அண்ட் ரூமோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 100 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாலு சுற்றி இருக்கிற எல்லா வால்ஸ் அண்ட் ஃப்ளோர் அண்ட் டாப்பு. பிளேட் டெம்பரேச்சர் அண்ட் எமிசிவிட்டி ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 800 கெல்வின் அண்ட் 0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹேங் பண்ணியிருக்கிற அந்த பிளேட்டோட டெம்பரேச்சரும் எமிசிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரூமோட டெம்பரேச்சர் அண்ட் எமிசிவிட்டி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 300 கெல்வின் அண்ட் 0.3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா வேல்யூ 5.67 × 10⁻⁸ வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4 கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹீட் லாஸ் ஃப்ரம் த 2 surfaces ஆஃப் த பிளேட் இஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கரெக்டாக கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடோட ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. பட் கொஷின் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஹீட் லாஸ் ஃப்ரம் 2 surfaces ஆஃப் த பிளேட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் கேட் 2003 கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 13.66 வாட்ஸ், ஆப்ஷன் பி 27.32 வாட்ஸ், ஆப்ஷன் சி 27.87 வாட்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி 13.66 மெகாவாட். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்போவுமே வந்து ஒரு டயக்ராம் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஸோ ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி பேக் சைட்லேயும் ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ 2 சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியா தான் கொஷினில் வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பட் கொஷின் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் 2 surfaces. ஸோ அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அதே மாதிரி சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ வில் டூ 10⁻⁻². ஸோ அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் டு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஸோ நம்ம 10⁻⁻² ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻⁻4. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயர். பிளேட்டோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ரூமோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 300 கெல்வின். எமிசிவிட்டி ஆஃப் த பிளேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.6. எமிசிவிட்டி ஆஃப் த ரூம் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.3. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஷேப் ஃபேக்டரை வந்து நாம் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இப்போது பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ். பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இப்போது ஷேப் ஃபேக்டர் பிட்வீன் பிளேட் டு பிளேட், அதாவது பிளேட்லேருந்து லீவ் ஆகிற எனர்ஜி பிளேட்லேயே படுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பிளேட் அப்படிங்கிறதுனால, ஃப்ளாட் சர்ஃபேஸுங்கிறதுனால. ஸோ அப்போ பிளேட்லேருந்து போயிருக்கிற எனர்ஜி எல்லாமே எங்கே தான் போயிருக்கும் அப்படின்னா ரூமுக்கு தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பிளேட், உங்களுக்கு பிளேட்டுங்கிறது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்ஃபேஸ் 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து F11 + F12 = 1. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சம்மேஷன் ரூல். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ புதுசாக இருக்கவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த டேர்ம்ஸ் புரியும். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அதாவது பிளேட்லேருந்து பிளேட் மேலேயே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் பிளேட்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து = 1. ஸோ அதில் வந்து ஃப்ளாட் பிளேட்டுங்கிறதுனால இந்த வேல்யூ வந்து 0. ஸோ இதை தான் நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா FPP + FPR. ஸோ P அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் அண்ட் ஆருங்கிறது ரூம் அண்ட் அகைன் இந்த வேல்யூ வந்து 0. நீங்கள் ரெண்டில் எது வேணால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஃபார்முலா. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 2 பாடி இன்ட்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா டியூ டு ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 பாடியோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பவர் 4ல் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளேட்டோட டெம்பரேச்சர் பவர் 4 - ரூமோட டெம்பரேச்சர் பவர் 4 டுகெதர் மல்டிப்ளைட் பை ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அண்ட் கீழே இருக்கிற இந்த ஹோல் டேர்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக வந்து 2 பாடி ஹீட் இன்ட்ராக்ஷன் டியூ டு ரேடியேஷனில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தேர்ட் டேர்மும் சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ். நான் RSன்னு யூஸ் பண்ணுறேன். அண்ட் நடுவில் இருக்க டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 1 மைனஸ் எமிசிவிட்டி ஆஃப் த பிளேட் டிவைடட் பை எமிசிவிட்டி ஆஃப் த பிளேட் மல்டிப்ளைட் பை ஏரியா ஆஃப் த பிளேட். ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 பை ஏரியா ஆஃப் த பிளேட் இன்டூ ஷேப் ஃபேக்டர் பிட்வீன் பிளேட் அண்ட் ரூம். ப்ளஸ் அதே மாதிரி அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூமை பொறுத்த வரைக்கும் உள்ள சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபஸ்ட் டேர்ம் மாதிரியே காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த ரூம் வந்து கிளியராக கொஷினில் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம இங்கே இருக்கிற ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து 1 சைடு தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம 2 சைடுன்னு போட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி எமிசிவிட்டி மற்ற எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் எவாலுவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 27.32 வாட்ஸ் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷின் 2 மார்க்ஸ்லேயே கூட கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டடாகவும் ப்ரீவியஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸில் உள்ள வீடியோஸ் உள்ள கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. The following figure was generated from experimental data relating spectral black body emissive power to wavelength. ஸோ ஒரு சைடு ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் எடுத்துக்கிறீங்க. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேவ் லென்த் எடுத்துக்கிறீங்க இன் மைக்ரோமீட்டர். ஸோ இவங்க வந்து 3 டெம்பரேச்சர் கரஸ்பாண்டிங்காக 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T1 டெம்பரேச்சருக்கு கரஸ்பாண்டிங் உள்ள கிராஃப், T2 டெம்பரேச்சருக்குள்ள கிராஃப் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் T3 டெம்பரேச்சருக்குள்ள கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேர் T1 இஸ் கிரேட்டர் தேன் T2 கிரேட்டர் தேன் T3. ஸோ கன்க்ளூஷன் ஃப்ரம் திஸ் டயக்ராம், இந்த டயக்ராம் மூலமாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கரெக்ட் பிகாஸ் த மேக்ஸிமா இன் EB lambda ஷோ த கரெக்ட் ட்ரெண்ட். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட் பிகாஸ் பிளாங்க்ஸ் லா இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஆப்ஷன் சி வந்து ராங் பிகாஸ் த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ராங் பிகாஸ் வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அப்போது EB லேம்டாக்கும் ஸ்டடி பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க்ஸ், அண்ட் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆக்சுவலாக கொடுத்துருக்க டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் EB லேம்டாக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொடுத்துருக்கிற டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது T3ங்கிற அந்த லோயஸ்ட் டெம்பரேச்சருக்கு இதான் மேக்ஸிமம் பாயிண்ட், T2க்கு இங்கே இருக்குது, அதே மாதிரி T1க்கு இங்கே இருக்குது. ஸோ இதை ஜாயின் பண்ணுற அந்த மொத்த லோக்கஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ அப்போது ஒரு பிளாங்க்ஸ் லாவை வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறத அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேர் தான் வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ அந்த வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டயக்ராமில் டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஷிஃப்ட் ஆகுது மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே. பட் ஆக்சுவல் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து T3க்கு அப்படின்னா T2க்கு இந்த மாதிரி வந்திருக்கும், அதே மாதிரி T1க்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடாக ஷிஃப்ட் ஆகிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அக்கார்டிங் டு வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா உங்களுக்கு லாம்டா மேக்ஸிமம் மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 2898 இல்லைனா 2.898 இன்டூ 10⁻³ மீட்டர் கெல்வின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒன்று தெரியுது, டெம்பரேச்சர் அண்ட் லாம்டா மேக்ஸிமம் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க லாம்டா வேல்யூ குறைய உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும் சொல்லலாம், டெம்பரேச்சர் அதிகமாகும் போது லாம்டா வேல்யூ குறைன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் த அபவ் எக்ஸ்பிரஷன் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் லாம்டா ஷுட் ரெடியூஸ், தட் இஸ் மேக்ஸிமம் பீக் ஹேஸ் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஏன்னா லெஃப்ட் சைடாக ஷிஃப்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு லாம்டா வேல்யூ என்ன ஆகிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற டயக்ராம் ராங் பிகாஸ் வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா இஸ் நாட் பீன் கரெக்ட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் கரெக்ட் ட்ரெண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஒரு எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரேடியேஷன் கர்வ்ஸ் 1000 கெல்வின் அண்ட் 1200 கெல்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது, அண்ட் 1400 கெல்வினுக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2012 வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் அன் ஒபேக் சர்ஃபேஸ்
the absorptivity alpha, transmissivity tau and reflectivity rho are related by the equation அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ஈக்குவல் டு டவ், ஆப்ஷன் பி ரோ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டவ் ஈக்குவல் டு 0, ஆப்ஷன் சி ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ஈக்குவல் டு 1, ஆப்ஷன் டி ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக ஃபார் எனி சர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அப்சார்ப்டிவிட்டி ப்ளஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி ப்ளஸ் டிரான்ஸ்மிசிவிட்டி அதோட ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவல் டு 1. ஓகே, பட் உங்களுக்கு கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒபேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ ஒபேக் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்மிசிவிட்டி டேர்ம் இருக்காது, விச் மீன்ஸ் டவ் வந்து 0. ஸோ டவ் 0 ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் சே தட் ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ஈக்குவல் டு 1. அப்சார்ப்டிவிட்டி ப்ளஸ் ரிஃப்ளெக்டிவிட்டியோட அடிஷன் வந்து ஈக்குவல் டு 1. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி நிறைய ஷேப் ஃபேக்டர் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம் கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. கன்சிடர் த ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இன்சைட் அண்ட் annulus between two very long concentric cylinders. ஸோ 2 concentric cylinders வச்ச ப்ராப்ளம். ஆல்ரெடி இது ரிலேட்டடாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர் இஸ் RO and that of the inner cylinder is RI. The radiation view factor of the outer cylinder onto itself is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட் 2006 செட் 2 ஆஃப்டர்நூன் பேட்ச் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1 minus root of RI by RO, ஆப்ஷன் பி root of 1 minus RI by RO, ஆப்ஷன் சி 1 minus RI by RO whole power 1 by 3, ஆப்ஷன் டி 1 minus RI by RO. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 சிலிண்டர், இன்னர் சிலிண்டர் ஒன்று இருக்குது, அவுட்டர் சிலிண்டர் ஒன்று இருக்குது. அது 2க்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இன்னர் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸை 1 நான் எடுத்துக்கிறேன், அவுட்டர் சிலிண்டரை 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னர் சிலிண்டர்லேருந்து ஹீட் வந்து வெளியில் போகும், ஆனால் அதுக்கு மேலேயே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லவே இல்லை. எப்படி ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து அதே சர்ஃபேஸ் மேலே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி 0ன்னு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள ஒரு கான்கேவ் சர்ஃபேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா F11 ஆன்சர் என்னன்னு சொல்லலாம் 0. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை எடுத்துகிட்டு நான் வந்து சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்மேஷன் ரூல். ஸோ சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி என்னென்ன வருது, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் பட்டிருக்கலாம், ப்ளஸ் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து செகண்ட் சர்ஃபேஸ் போயிருக்கலாம். இதோட அடிஷன் வந்து ஈக்குவல் டு 1. பட் நமக்கு தெரியும் டியூ டு கான்கேவ் F12 ஈக்குவல் டு 1, அதாவது F11 வந்து 0. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சர்ஃபேஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். 2 சர்ஃபேஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா A1F12 ஈக்குவல் டு A2F21. ஓகே, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம F12 வந்து 1 அப்படின்னு பார்த்தோம். F21 அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ F21 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் A1 by A2 ரெண்டோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் F12 வேல்யூ வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னர் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2π இன்டூ ரேடியஸ் இன்டூ லென்த். அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா R சஃபிக்ஸ் I. அதே மாதிரி அவுட்டர் சிலிண்டர் A2ஓட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2πROL. ஸோ 2π டேர்ம்ஸும் L டேர்ம்ஸும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா RI by RO அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் சிலிண்டர்லேருந்து போகிற ரேடியேஷன் செகண்ட் சிலிண்டர்லேயே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் சர்ஃபேஸுக்கு வந்து திருப்பி நாம் வந்து சம்மேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன்று செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் போயிருக்கலாம், இல்லை செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து செகண்ட் சர்ஃபேஸ்லேயே விழுந்திருக்கலாம். அதோட ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன ஸ்டெப்பில் F21 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா RI by RO. ஸோ இப்போ நம்ம அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோன்னா F22 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த சிலிண்டர்லேருந்து அது மேலே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி விச் இஸ் 1 minus RI by RO. கொஞ்சம் பொறுமையாக ஒரு டைம் பாருங்கள். இந்த ஒரு சம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1 minus RI by RO. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். So very simple problem. Emissive power of a black body is P. If its absolute temperature is doubled, then the emissive power becomes. Gate 2017 afternoon session ku ketirukanga 1 mark question. Option A 2P, option B 4P, option C 8P and option D 16P. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம்.
ஸோ நான் ஜென்ரலாக நமக்கு தெரியும் எமிசிவ் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 4th பவர் ஆஃப் கெல்வின் டெம்பரேச்சர். இப்போது எமிசிவ் பவர் ஃபார் த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து P அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதோட டெம்பரேச்சர் வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T1 பவர் 4. இப்போ இப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி செகண்ட் இதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T2 பவர் 4. ஸோ ஜென்ரலாகவே ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எமிசிவ் பவர் ஆஃப் த ஃபஸ்ட் கேஸ் டு எமிசிவ் பவர் ஆஃப் த செகண்ட் கேஸ் வந்து வில் பி ஈக்குவல் டு T1 பவர் 4 பை T2 பவர் 4. ஸோ இல்லைனா நான் கிளியராகவே சொல்கிறேன், எமிசிவ் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எமிசிவிட்டி டைம்ஸ் சிக்மா T பவர் 4னு போடலாம். இப்போ பிளாக் பாடிங்கிறதுனால எமிசிவிட்டி வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, E1 ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு T1 பவர் 4னு போட்டிருப்பீங்க. செகண்ட் கேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா இன்ட்டு T2 பவர் 4 போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஓகே, பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் அப்படின்னா T2 வந்து 2 டைம்ஸ் T1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா E1 பை E2 ஈக்குவல் டு T1 பவர் 4 பை 2T1 ஹோல் பவர் 4. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் பவர் 4 பண்ணணும், T1க்கும் பவர் 4 பண்ணணும். 2க்கு பவர் 4 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 16 வந்துடும். ஸோ அப்போ E1 பை E2 ஈக்குவல் டு T1 பவர் 4 பை 16 T1 பவர் 4. ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு E2வை தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது E2வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 16 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ E2 வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் ஆஃப் E1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சரை நாம் டபுள் பண்ணுறதுனால எமிசிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.